கும்பம் அப்படிங்கிறது தேவலோகத்துல உள்ள பாத்திரங்கள் தான் அதெல்லாம் கும்பம்னு சொல்லுவாங்க. நம்ம கும்ப ராசி அப்படின்னு பிரிக்கிறோம். இப்போ வானவெளியை வந்து 12 கிரகங்களுக்கு தக்க அதை அலாட் பண்ற போது பிரிக்கிற போது அதோடைய ஷேப்பை பொறுத்து அதுக்கு ஒரு பேரை வச்சாங்க. மிதுனம், கும்பம், கடகம், சிம்மம். கும்பங்கிற பாத்திரம் ஏற்கனவே மங்கள பொருள். தேவலோகத்துல என்னென்ன மங்கள விஷயங்கள் உண்டோ அதெல்லாம் ரொம்ப தவ வலிமை உள்ள சாதுக்களால அந்த மங்கள வஸ்துக்கள் எல்லாம் பகவத் வழிபாட்டுக்காக பூமிக்கு கொண்டு வரப்பட்டது. இப்படி வந்ததுதான் வாழை மரம், மாமரம், வேப்ப மரம். வேப்ப மரம் சத்தியலோகத்துல உள்ளது. வெத்தலை இதெல்லாம் பார்வதி மாமரம் எல்லாம் பார்வதி பகுதி. பனைமரம் எல்லாம் இப்படி வாழை மரம் இதுக்கெல்லாம் அப்படிதான் வந்துச்சு. இதே போலதான் கும்பம் அப்படிங்கிறது இங்க வந்தது. அங்கேயும் கும்ப தீர்த்தம் இதுகள்லாம் உண்டு. கருடன் தன்னுடைய ஒரு பொய்யான இத போய்க்கிறது அவசியம். கொஞ்சம் திமிர் பிடிச்சவளா இருந்தா அவருடைய அம்மாவுக்கு தங்கச்சி. அம்மா அந்த தங்கச்சி காட்டிக்கு அந்த அக்கா அடிமையா இருந்தா. ஒரு விவரம் தெரியாத போது அதை பெருசா எடுத்துக்கல. விவரம் தெரியிட்ட கேட்டான், ஏன் எங்க அம்மாவை எப்படி படாத பாடுபடுத்துற? எப்ப பார்த்தாலும் எனக்கு ஏதாவது ஒரு விமர்சனம் போட்டு எங்க அம்மா ஃப்ரீயா இருக்கணும். இந்த மாதிரி தேவலோகத்துல அமிர்தம் இதெல்லாம் குப்பத்துல வச்சுட்டு ஆளாளுக்கு குடிச்சிட்டு அலையிறாங்க. அது எனக்கும் ஒரு குடம் கொண்டு வா அப்படின்னு கேட்கும்போது அதை தூக்கிட்டு வந்தார். போது அது சில இடங்கள்ல செதறிச்சுன்னு சொல்லுவாங்க. அதைதான் கும்ப மேளான்னு நடத்துறதாவும் நாம கேள்விப்பட்டோம். இப்போ அந்த அமிர்தத்தை கொடுத்த பிறகுதான் பிரியானா வினதா. அம்மா பேர் வினதா, சித்தி பேர் கத்ரோ. அப்படி ஒரு தாய்க்காக ஒரு பெரிய சேவையை செய்தார். ரொம்ப காலம் அடிமையா இருந்தான். விஷ்ணு அதுல சந்தோஷப்பட்டார். பசங்க அம்மாவை சந்தோஷமா வச்சிருக்கணும். இப்போ உள்ள நாடு கலாச்சாரம் எல்லாம் அப்படி இருக்கல. இப்போ அந்த கருடனை தனக்கு வாகனமா அவர் தேர்ந்தெடுத்துக்கிட்டார். பகவான் கருடனை தேர்ந்தெடுத்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்தார். நம்ம 10 அபராதங்கள் சொல்றோம். அபராதங்களை தவிர்க்கணும்னு சொல்லி அதை பத்தி அதுல யாரெல்லாம் அடியார்களோ அவங்களுக்கு எதிரா எதுவும் பண்ணாதீங்க, பேசாதீங்க, பார்க்காதீங்கன்னு ஒரு வார்த்தை. சௌபரிங்கிற முனிவர் கருடனுக்கு எதிரா தப்பு பண்ணிட்டார். அந்த தவற கூட பக்தி பிரமோத் பூரி கோஸ்வாமி தாக்கூர் அவங்க பல தினசுல அதை பத்தி விளக்கி இருக்கிறாங்க. ஆர்ட் ஆஃப் கிருஷ்ணா அப்படிங்கிற புத்தகம். அதாவது ஒரு அடியாரை நிந்த பண்றது, அடுத்து அவர் இனி இருக்கக்கூடாது, நாசமா போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உள்கருத்தோட சபிக்கிறது. அடுத்து அவருடைய பின்னணி எதுவும் தெரியாம அவரை அவருடைய மொத்த செயல்பாடுகளையும் முடக்கிறது. இது மாதிரி பல தினசுல அவர் அபராதம் பண்ணி தன்னுடைய ஆன்ம பலத்தை இழந்து போயிட்டார். சௌபரி பண்ணிட்டார். ஆன்மீக பலம்ங்கிறது 2 விஷயங்களால அது வளரும். 2 விஷயங்கள் எதுன்னா, ஒண்ணு கிருபா, இன்னொன்னு காருண்யான்னு சொல்லுவாங்க. இந்த நல்ல குணம்னு சொல்றது, அதாவது சகிப்பா இருக்கிறது, கருணை காட்டுறது, இதெல்லாம் திதிக்ஷா. திதிக்ஷா, காருண்யா. திதிக்ஷாங்கிறது தாங்கிக்கிறது. அதாவது நம்மளால எதிர் நடவடிக்கை எடுக்க தெரிஞ்சா கூட அதெல்லாம் கண்டுக்காம அப்படி கிருஷ்ணன் நினைப்புல அதை கண்டுக்காம போயிடுறது. சொல்லலாம், எடுத்து சொல்லலாம், கேட்காட்டி கண்டுக்காம போயிடும். இது பொது விஷயத்துல. நம்ம விஷயத்துல ஒரு பாதிப்பு ஒருத்தரால வர்ற மாதிரி தெரிஞ்சாதுன்னா நாம நினைச்சா அவங்கள எதுவும் பண்ண முடியும். ஆனா அதெல்லாம் கண்டுக்காம எனக்கு நின்று நம்ம பாட பார்க்கலாம், என் கர்மா தீருது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பிறவில நம்ம கடன் பட்டிருப்போம், அது தீருதுன்னு சொல்லி அப்படி மன வருத்தம் கொஞ்சம் ஒரு நூலளவு கூட இல்லாம அப்படி விலகிக்கிறது திதிக்ஷா. காருண்யாங்கிறது ஒரு பெருந்தன்மையான கருணையை குறிக்கும். கருணையோட நடந்துக்கிறது. எல்லா ஜீவர்களுக்கும் கடவுளால படைக்கப்பட்ட அத்தனை ஜீவராசிகளுக்கு கருணையோட நடக்கிறது. நம்ம இதுல ஒரு பாபாஜி மகாராஜ் ஒரு கிளாஸ்ல பேச ஆரம்பிக்கும் போது அவர் எப்பவும் என்ன சொல்வாருன்னா, இந்த உலகத்துல பகவானுடைய சேவைக்காக வந்திருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் அத்தனை அணு துகள்களுக்கும் நான்
என்னுடைய நமஸ்காரங்களை விழுந்து விழுந்து பண்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. இதெல்லாம் வந்து காருண்யா. வெறுமனே சொல்லால இல்லாம மனப்பூர்வமா சொல்றது. நம்ம குருநாதர் செல்ல பக்த குரும கோவிந்த சுவாமி தாகூர் அவங்க பிருந்தாவனத்துல வந்திருக்கிற போது 99 வயசு இருக்கிற போது அங்க பிறந்தநாள் நடந்தது. ஒரு ஒரு பிறந்தநாள்ல ஒரு மீட்டிங் சத்சங்கம். அதுல பிருந்தாவனத்து மக்கள்லாம் பார்க்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. புரி மகாராஜ்னா ஒரு உயிரா இருப்பாங்க. அந்த கூட்டம்லாம் வந்திருக்கும் போது எல்லாரும் புஷ்பம் அது இதுன்னு மரியாதை செலுத்தும் போது அவர் வந்து கண் கலங்கி வேதனையோட சொன்னார். நான் முதல்ல உங்க எல்லாரையும் வந்து வணங்கிக்கிட்டுறேன். பொதுவா மனம், மெய், மொழி, மனம், வாக்கு, காயம் இந்த மூன்றாலையும் வணங்கணும். ஆனா நான் வந்து மனதாலையும் வார்த்தையாலையும் தான் உங்களை வணங்க முடியும். உடம்பு வந்து வணங்குற கண்டிஷன்ல இல்ல. அடுத்து நாங்க வந்து பேசணும், சத்சங்கம் பண்ணணும், உங்களுக்கெல்லாம் கதை சொல்லணும்னு நான் வரல. உங்க எல்லாருடைய பார்வையும் எனக்கு பட்டுதுன்னா, எனக்கு மீதி இருக்கிற வாழ்க்கை காலத்துல இறை உணர்வோட நான் இருக்க முடியும். அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்படிப்பட்ட பார்வை உள்ளவங்க நீங்கெல்லாம் வயசானவர்கள்லாம். அந்த பார்வையை பெற வந்திருக்கிறேன். தயவு செய்து என்ன அப்படி பாருங்க அப்படின்னு சொல்லி வணங்குனேன். இதெல்லாம் வந்து காருண்யம் பெருகிற போது அடுத்தவங்களை எப்படி மதிக்கிறது அப்படிங்கிறதுலயும் ஒரு கூடுதலான ஒரு நன்மை கிடைக்கும். இதுகளுக்குள்ள எல்லா குணங்களையும் பகவான் கீதையில வந்து அடைக்கிறார். எல்லா நற்குணங்களும். இந்த நற்குணங்களை பத்தி பேசும்போது கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, எப்படி பணம் சம்பாதிக்க நாம தூக்கத்தை கூட விட்டு பாடுபடுறோமோ, இதே போல நற்குணங்களை எப்படி விருத்தி பண்ணலாங்கிறத தூக்கத்தை கூட விட்டு யோசிக்கணும். அந்த அளவுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா காருண்யத்துல நீங்க வளர்றீங்க அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிறார். காருண்யம் பெருகணும். இதுல ஒரு சின்ன பார்ட் ஜீவர்கள்ல காருண்யம் அப்படின்னு சொல்லி பௌத்தர்கள் வந்தாங்க. ஆனா நம்ம இதுல இருக்கிற காருண்யம்ங்கிறது இப்போ அர்ஜுனன் வந்து ஆயுதத்தை கீழே போடுற போது தயை நிறைந்த கண்களுடன் நடுங்கிட்டாங்கிற மாதிரி வரும். காருண்யம்ங்கிறது பெரிய வார்த்தை. தயைங்கிறது ஒருத்தர் பிச்சை எடுக்கிறாருன்னா அந்த நேரம் ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுக்கறது தயை. அது ரஜோகுணத்துல வரும். காருண்யங்கிறது சாந்த குணம். அது வந்து இவன் பிச்சை எடுக்காம இருக்க என்ன வழின்னு யோசிச்சு அதுக்கு முடிவு எடுக்கிறது. அது மாதிரி நடக்கிறது. அது வந்து சத்துவ குணம். அது டெலஸ்கோபிக்கா இருக்கும் அதோடைய உதவிகள்லாம். சாந்த குணம் எப்பவுமே வசதி. அந்த நிலைக்கு வரணும். அவ்வளவுதான் அதுல விஷயம் வந்து. ஸ்ரீ வைஷ்ணவத்துல வந்து நல்ல போதனைகள்லாம் நிறைய இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா.